நாம் வந்து கடந்த காலத்தில் வந்து சின்ன வயசில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அல்லது கேவலமான செயல்கள் செஞ்சுருப்போம். அறியாமையின் காரணமாக கேவலமான செயல்கள்லாம் செஞ்சுருப்போம். அதை நினச்சி இப்போவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இப்போவும் கேவலமான ஆளாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். சின்ன வயசில் நீங்கள் கேவலமான ஆளாக இருந்திருப்பீங்க, கேவலமான செயல்களை செஞ்சுருப்பீங்க. அதை நினச்சி நீங்கள் இன்றைக்கும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கும் நீங்கள் கேவலமான ஆளாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறதுனால, அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த கேவலமான நிலையிலேருந்து கொஞ்சம் விடுபட்டிருக்கீங்களே ஒழிய, ஆனால் முற்றிலும் விடுபடவில்லை. நீங்கள் இன்னமும் கேவலமான ஆளாக தான் இருக்கீங்க. சின்ன வயசில் எப்படி கேவலமான ஆளாக இருந்தீங்களோ அதே போல் தான் இப்போவும் இருக்கீங்க. அதனால தான் வந்து சின்ன வயசில் பண்ண அந்த கேவலமான செயல் வந்து இன்றைக்கும் உங்களுக்கு வந்து கவலையை, அவமானத்தை தருகிறது. அதை நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அப்போ அந்த அசிங்கத்திலேருந்து எப்படி விடுபடுவது? சின்ன வயசில் ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டீங்கப்பா. சின்ன வயசில் வந்து நிறைய கேவலமான செயல்கள்லாம் பண்ணிட்டீங்க. திருடி இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று சண்டை போட்டிருக்கலாம், அடி வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒன்று அவமானம் சின்ன வயசில் நிறைய ஏற்பட்டிருக்கலாம். அதுலேருந்து நான் எப்படி நம்மளை வந்து விடுவிக்கிறது? இன்றைக்கி நான் எப்படி விடுபடுறது அப்படின்னா, இன்றைக்கி நீ நல்லவங்களாக மாறிடு. கேவலமானவங்களாக இருந்த நீ, சின்ன வயசில் கேவலமானவங்களாக இருந்த நீ, அப்புறம் இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கிறனால தான் நீ கவலைப்படுற. சின்ன வயசில் நடந்த விஷயத்தை பற்றி கவலைப்படுற. இன்றைக்கி நீ நல்லவங்களாக மாறிடு, நல்ல பண்புடையவராக மாறிவிடு. கேவலமான அந்த நிலையிலிருந்து நீ உன்னை வந்து விடுவித்து கொண்டு நல்ல நிலைக்கு உயர்ந்து விட்டால், நீ சின்ன வயசில் கேவலமாக இருக்கும்போது செய்த அந்த கேவலமான செயல்கள் இன்று உன்னை எதுவுமே செய்யாது, இன்று உனக்கு அவமானத்தை தராது. ஏன்னா அது வேற, நீ இன்றைக்கி இருக்கிறது வேறு. நீ இன்றைக்கி வந்து அன்னைக்கு கேவலமான இடத்துல இருந்த, அதனால் கேவலமான செயல்கள் செய்தாய். இன்று வந்து நீ கேவலமான இடத்துல, கேவலமான செயல்களை இன்று நீ செய்யவில்லை. ஆதலால் சின்ன வயசில் நீ செய்த அந்த கேவலமான செயல்களுக்கு இன்று நீ எப்படி பொறுப்பாக முடியும்? நீ பொறுப்பான, அதனால் நீ இன்றைக்கி கவலைப்பட மாட்டே, அதை மறந்துடலாம். சின்ன வயசில் செய்த கேவலமான செயல்கள்லாம் எனக்கு வந்து போகுது, நான் அடிக்கடி என் நினைவில் வந்து போகுது, எனக்கு அவமானமாக இருக்குது, தெரியாதனமாக சின்ன வயசில் நிறைய தவறுகளை செஞ்சுட்டேன், கேவலமான செயல்கள் நிறைய செஞ்சுட்டேன், அது எனக்கு திரும்ப திரும்ப வந்து போய் எனக்கு வந்து அவமானமாக இருக்குது, கூனி குறுக வைக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ சின்ன வயசில் கேவலமாக இருக்கும்போது கேவலமான செயல்கள் செஞ்ச, அதே மாதிரி தான் இன்றைக்கும் கேவலமான இடத்துல இருக்குது. அதனால தான் உனக்கு அது, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஏன்னா நீ கவலைப்படுற, அன்றைக்கி கவலைப்படல, இன்றைக்கி கவலையாவது படுற. அந்த கவலைப்படுறது கூட நீ இன்றைக்கி ஒரு கேவலமான இடத்துல இருக்கிறதுனால தான். அந்த கவலையே படக்கூடாது. நீ சின்ன வயசில் செய்த கேவலமான செயல்கள் உனக்கு மறந்தே போயிடணும். சின்ன வயசில் நீ அறியாமையின் காரணமாக ஏதோ நிறைய கேவலமான செயல்கள், அடி வாங்கியிருப்ப, அல்லது வந்து அசிங்கப்பட்டிருப்ப, இப்படி நிறைய பாதிக்கப்பட்டிருப்ப. அதெல்லாம் இன்றைக்கி உன் நினப்புக்கே வரக்கூடாதுன்னா, நீ வந்து உனது தகுதியை உயர்த்திக்கொள். உனது தகுதினா என்ன? பொருளாதார தகுதி இல்லை, நீ பணக்காரராகிடு, உனக்கு எல்லாமே அப்படி கிடையாது. பண்புடையவராக மாறிவிடு, அறிவுடையவராக மாறிவிடு. மூட நம்பிக்கைகள் உனக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கோ, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த சின்ன வயசில் அறியாமையின் காரணமாக நாம் செய்த அந்த கேவலமான செயல்களால் ஏற்பட்ட அவமானம் வந்து பெரியவங்களானதுக்கப்புறம் நம்மளை பாதிக்குது. அப்படின்னா அது காரணம் நாம் இன்னும் வந்து அந்த நிலையில் தான் இருக்கிறோம், நம்ம மனப்பான்மை இன்னும் கேவலமாக தான் இருக்குது, அதுலேருந்து நாம் இன்னும் விடுபடலை, நம்ம தகுதியை உயர்த்தி கொள்ளவில்லை, அதில் எப்படி தகுதியை உயர்த்தி கொள்வது என்பது தெரியவில்லை அப்படின்னு இருக்கலாம். அதனால் நம்ம தகுதியை உயர்த்திக்கணும், நல்ல பண்புடையவராக மாறணும், வெளிப்படையாக சொல்லிடணும், நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையாவது நம்பிக்கையானவரிடம் வெளிப்படையாக பல முறை சொல்லிடுங்க. சொன்னால் தான் நீங்கள் அதை யார்கிட்டையுமே சொல்லாமல் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நினப்புக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நினைவுகளை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க காதில் போட்டுருங்க. வெளிப்படையாக பேசிடணும். சின்ன வயசில் நம்ம பண்ண தப்புகளை வெளிப்படையாக பேசிட்டா அது நமக்கு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அது நமக்கு மறந்துடும். அதே நேரத்தில் நம்ம திருத்தி கொள்ள வேண்டும், உயர்த்தி கொள்ள வேண்டும், பண்புடையவராக மாறிவிட வேண்டும். சின்ன வயசில் நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம், அந்த தவறுகளெல்லாம் பல பேர்கிட்ட சொல்லிடணும். இந்த கிறிஸ்தவர்கள் வந்து பாவ மன்னிப்பு கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து உளவியல் ரீதியாக கொஞ்சம் நல்ல, அது ஒரு அமைதியை தரும். வெளிப்படையாக நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் ஃபாதர் அப்படின்னோடனே, ஃபாதர் அப்படியா நல்லா இருக்க அப்படின்னு விட்டு கேட்பார். அந்த மாதிரி அந்த சுவாரஸ்யமாக கேட்டுட்ருப்பார் ஃபாதர். நல்லா இருக்கு, நல்லா ஒரு ஃபாதரானால் கூட இந்த மாதிரி மற்றவங்க செய்கிற தப்புகளெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக கேட்டுட்ருப்பார். நல்லா இன்னும் சத்தமாக சொல்லுமா அப்படிம்பார். சரியாக கேட்கல, சத்தமாக சொல்லு அப்படின்பார். அந்த மாதிரி
அந்த மாதிரி சொல்கிறது இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டோம், சின்ன வயசில் இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது இருக்குது பாருங்கள் யார்கிட்டையாவது நண்பர்கள்ட்ட. அது மாதிரி முழுதும் சொல்லிவிடுங்க. சொல்லிட்டிங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். ஸோ அதை விட உங்களை தகுதியும் உயர்த்திக்கணும். அப்போ சின்ன வயசில் பண்ண தவறுகள்லாம் உங்களுக்கு மறந்து போயிடும்.